வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏடி ஆஃபீஸ் பண்ணிருக்க கிரவுண்ட் தோட்டத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபார்மர் வந்து கிரவுண்ட் போட்டிருக்காங்க. ஸோ வந்து நம்ம கிரவுண்டோட கல்டிவேஷன் பிராக்டிசஸ் இல்லைன்னா ஸ்பெஷல் பிராக்டிஸ் பண்றாங்க, என்ன பெஸ்ட் டிசீஸ் வருது, ஃபார்மர்ஸ் என்னென்ன கன்ஸ்ட்ரெயின்ஸ் ஃபேஸ் பண்றாங்க, இதோட ஈல்ட் எவ்வளவு, அதை பத்திலாம் நம்ம வந்து நேரடியா ஃபார்மர்ட்ட விசாரிக்க போறோம். ஸோ வாங்க போலாம். என் பேர் சஞ்சீவ் குமார். வீடியோ எடுத்துக்கலாம். வந்து கலக்காய்க்கு முன்னாடி காடு நல்லா ஓட்டிடணும். முன்னாடி எருவெல்லாம் கொட்டி ஓட்டி போட்டுருணும். அதுக்கப்புறம் வந்து கம்ப்ளீட்டா ஓட்டி 2-3 ஓட்டி விட்டு 5 கலப்பை 9 கலப்பையில ஓட்டி விட்டு அதுக்கப்புறம் பார் பிடிக்கிறதுல சொட்டு நீர் இருக்குது. அந்த டீப் இழுத்து சொட்டு நீர் ஸ்கீம் வாங்கினீங்களா? ஸ்கீம் வாங்கினதான். என்ன சொட்டு நீர் பாசனம் 100% காசு ஃப்ரீ தானே? 100% ஃப்ரீ தான். அப்புறம் மானியம் போக கொஞ்சம் ஏதோ இது பண்ணாங்க, செலவு ஏதோ இது பண்ணாங்க. அப்புறம் வந்து எல்லாம் பண்ணி விட்டு அப்புறம் டிராக்டர் வச்சு ஓட்டி விட்டு நம்ம கலக்கா வச்சிருந்தோமா அடிச்சு விதைய கொண்டாந்து போட்டு விட்டு அதுல அப்படியே டிராக்டர்ல போட்டுறது. அப்புறம் ஓசில விட்டு தண்ணி பாய்ச்சணுமா அப்புறம் அந்த பயிர் வந்துடும். அப்புறம் மருந்துக்கு இருந்து 1-2 அடிச்சு விடுறாங்க, அடிக்கிறதுதான். பருப்பு வந்து கலக்கா நாங்க போன வருஷம் வச்சிருந்தது, கலக்காய வச்சிருக்கிறது. அதுக்கப்புறம் அதை மிஷின் கொஞ்சம் அடிச்சு உடந்து போட்டுறது, உடைச்சு கொண்டாந்து போடுறதுதான். 1.5 ஏக்கரை போட்டிருக்கோம். 2 ஏக்கரா இருக்குது. அப்புறம் மாட்டு சோளம் ஒரு 1/2 ஏக்கரா வச்சுட்டோம். மாடு இருக்குது. மாடு வந்து 5 மாடு இருக்குது, 2 கண்ணுக்குட்டி இருக்குது. சொசைட்டி தாங்க, ஆவின் சொசைட்டி தான். இங்க வந்து 40 ரூபாங்கிறாங்க, 32, 33 அந்த மாதிரி அந்த மாதிரி தான் போடும். 32, 33 ரூபா போட்டு தராங்க. அப்புறம் ஊக்கத்தொகை லிட்டருக்கு 3 ரூபா அப்படின்ட்டு ஒரு மாசம் 2 மாசத்துக்கு கொடுத்துறாங்க. கலக்கா வந்து இங்க புடுங்கும் போது சில பேர் விதைக்கு வாங்குவாங்க, அவங்ககிட்ட போட்டுருவோம். அப்படி இல்லைன்னா சொசைட்டி வியாபாரம் யாராச்சும் வந்தாங்க அவங்க மாதிரி. என்னைக்குன்னா அவங்க அந்த மாதிரி இப்ப இங்க லோக்கல்லையும் புடுங்கும் போது வாங்கிக்குவாங்க. கொஞ்சம் 2 மூட்டை 1 மூட்டை அப்படிங்கிற மாதிரி வாங்கிக்குவாங்க. விதைக்கு போடுறது இப்ப மேட்டாங்காடு ஓட்டுறாங்கல்ல, அவங்க வாங்கிக்குவாங்க. நாங்க எடுத்து வச்சுக்கோம், அடுத்ததுக்கு வச்சுக்குவோம். போன வருஷம் 50 ரூபா வரைக்கும் 50 வரைக்கும் போச்சு. இந்த வருஷம் என்ன ரேட்டுன்னு தெரியல, இந்த இது என்னன்ட்டு. உரம்தான், ஆனா செலவு 2 களை வெட்டி உரம் போடணும், எல்லாமே பண்ணணும்னு வச்சுக்குவேன். எல்லாம் செலவு எல்லாம் இப்ப எதுவுமே அது மாதிரி செலவு பண்ணணும். அப்புறம் அதுக்கு உண்டானதுதான் வச்சுங்களேன். லாபம் கொஞ்சமாச்சும் வருது, அந்த இது வேலை செய்யறது அந்த இது இருக்கும். அதிகமானு சொல்ல முடியாது. செலவெல்லாம் கூட்டி பருப்பு கணக்கு அதெல்லாம் போட்டோமோ கடைசிட்டு எல்லாம் அந்த ஈக்குவலா வரும். சரி, அது போக ஒரு நம்ம வேலை செய்யறது கொண்டாந்து இது பண்ணும். கள்ளக்கொடியே ஆட்டுக்கு வச்சுக்கிறோம். கள்ளக்கொடியே ஆட்டுக்கு அது மாதிரி வச்சுக்கிறோம். கலக்கா மட்டும் தான் போடுறீங்களா வேற ஏதாச்சும்? அடுத்தது வந்து கலக்கா அப்படின்னா பருத்தி போடுவோம். அடுத்தது பருத்தி. தொடர்ந்து கலக்கா போட மாட்டீங்க? அது தொடர்ந்து அப்படி வராது, மாத்தி தான் பண்ணுவோம். அப்புறம் கலக்கா பருத்தி போடுவோம். பருத்தி போடணும், அப்புறம் சோளம், மாட்டுக்கு சோளம் வச்சு சோளம் ரெகுலரா போட்டு இருப்பீங்க மாட்டுக்கு? அது வந்து 1/2 ஏக்கரை வந்து இந்த தீனி புல் மாதிரி வச்சிருக்கிறோம். அது டெய்லி அடுத்தடுத்து போறோம். பாதி எடுத்து வரதுக்குள்ள இன்னொன்று அது மாதிரி இது பண்ணிடுவோம். உங்களுக்கு ஏதாச்சும் அந்த பூச்சி தொல்லை, நோய் தொல்லை அது மாதிரி ஏதாச்சும் வருதுங்களா? ஒவ்வொரு டைம்ல இந்த வரப்பெல்லாம் அந்த பூச்சிக்கு மருந்து அடிச்சுதான் சின்ன சின்ன வருதுல பயிற்சிட்டு கலக்கா போடுறோம்னா சின்ன செடி வரும்போது அந்த பூச்சி தலையெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். அப்போ ஒரு மருந்து அடிச்சு விடணும். அதுக்கப்புறம் அஸ்வினி இல்ல வேற ஏதோ சொல்லுவோம், அந்த தலைய ஒட்ட மாதிரி ஏதோ ஒரு அந்த இது மாதிரி இருக்கும். அப்போ வந்து அந்த மருந்து கரெக்டா போய் சொன்னோம்னா அப்புறம் அவங்க அதுக்கு முன்னாடி மருந்து கொடுத்துருவாங்க. அப்புறம் அந்த டைம் இது பண்ணி விட்டா இருக்கும். அத விட்டோமா அஸ்வினி வரும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இது பண்ணும்போது மருந்து அடிச்சு விட்டோமா அது தெரிஞ்சிடும் வச்சுக்கோங்களேன். எல்லாமே பருத்தி கிருத்தி எல்லாமே போட்டு ஃபர்ஸ்ட் வந்த உடனே ஒரு 20 நாள்லயே ஒரு டைம் மருந்து அடிச்சு விட்டுருணும். அப்பதான் அந்த செடி வந்து இதாகுது. நோய் ஏதாச்சும் வந்து இது மாதிரி மகசூல் குறையிறது அது மாதிரி ஏதாச்சும் இருக்குதுங்களாண்ணா? அது நிறைய டைம் வந்து இது செடி வந்து பருத்தியே வந்து ரவுண்டா அப்படி இதாயிருச்சு. அந்த இடத்துல செடி வந்து இவ்வளவு உயரம் வரும், கருகிறோம். அப்புறமேட்டுக்கு அதை 2-3 டைம் சொன்னோம். அது மண் டெஸ்ட் பண்ணோம், வேர்க்கரையா இருக்கும். அப்புறம் என்னமோ இதெல்லாம் போட சொன்னாங்க, பவுடர் எல்லாம் போட சொன்னாங்க. அப்புறம் அது போட்டு பாத்துட்டு இருக்கோம். இந்த வருஷம் பார்த்தா எப்படின்னு தெரியும். அந்த பிட்டு பிட்டா இதாகும் வச்சுக்கலாம், வேர்க்கரையா வந்து ரவுண்டா அடிச்சிடும். அது கொஞ்சம் பெரிய இதா இருக்கும்.
உரம் வந்துங்க கடலக்காய் போட்டாலும் அந்த களை வெட்டுறோம் பாத்தீங்களா, அப்ப வந்து போட்டுடுவோம். அப்படியே மண் வரும். மண் உரம் ஜிப்சம் போட்டுட்டோம். அதுதான் களை வெட்டுறதுக்கு. கடலக்காய்க்காக. அப்புறம் இது பத்திக்க வந்து வேற என்னமோ சொல்லுவாங்க, அந்த உரம்லாம் வாங்கி வந்து போடுறாங்க. இந்த காம்ப்ளெக்ஸ் அந்த மாதிரி கலப்பரம் வாங்கி வந்து போட சொல்லுவாங்க. அந்த செடி கொஞ்சம் பெருசாகிறதுக்கு அப்படியே போடுறது. நீங்க நல்லா அவங்களுக்குலாம் 500 ரூபா கொடுக்கணும். புத்தகம் பேசிக்கிட்டா குத்தகைக்கு பேசிட்டாங்களா அவங்க முன்ன பின்ன செய்வாங்க. ஆமா, அவங்க குத்தகைக்கு பேசினா ரேட் அந்த அளவுக்கு நம்ம அதிகமாகும். நம்ம கூலியாலும் கூட நம்மளும் வேலை செஞ்சுட்டே இருக்கோம்ல, அதனால வந்து இதா இருக்கும். கரெக்டா இன்னும் ஒரு நாள் கூட எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம். குத்தகையா தான் அவங்க வேகமா செஞ்சுட்டு ரொம்ப நேரம் வேலையை முடிக்கிற மாதிரி இருக்கும். ஆமா, சரி. உங்க பேரு சாந்தி. இந்த இது உங்களுக்குங்களா? இந்த கள்ளக்காடு அது வந்து அந்த தென்னை மரத்து வரைக்கும் இருக்கு. ஆடு மாடு எல்லாம் உங்களுக்கு? நீங்க மட்டும் தனியா இருக்கீங்களா? எங்க வீட்டுல வேலைக்கு கூலி வேலைக்கு போறாங்க. சரி சரி. ரேஷன் கடைக்கு அடிச்சுட்டு போறா. அப்புறம் எங்க பையன் வேலைக்கு போறான். வேலைக்கு போறாங்க. அவன் சம்பளத்துக்கு தான் போறான். ஓ சரி சரி. இது கலக்கா எப்போ போட்டது? கடற்கரை ஆச்சு 90 நாள் ஆக போகுது. மாசம் கஷ்டம் போடுங்க. இன்னும் கொஞ்ச நாள். இதெல்லாம் என்ன இது? அதான் அது ஒரு நோவு மட்டுங்கண்ணே. பனி பெய்யுது இல்ல, அதனால ஒரு நோவு மட்டும். இதுக்கு மருந்து அடிச்சு விட்டோம். நாங்க 4 மருந்து ஊற்றிக்கிட்டோம். ஸ்ப்ரே பண்றதுங்களா? அது அடிச்சுட்டு தான் இந்த பனிக்கு வந்து அது அப்படி கருத்து மாதிரி வரணும் வச்சுக்க. எவ்வளவு வரும் வருமானம்? அது எவ்வளவு வரும் போட்டீங்கன்னா அறுவடை பண்ணா? எங்க எவ்வளவு வரும்? இப்படி போனா இப்படி எப்படி வரும்? காய் செடி காயே இல்ல, 10 காய் தான் இருக்குது. அப்புறம் என்னத்த வரப்போகுது? செடி வளர்ந்துருந்தவன காய் இருக்கும். செடி எல்லாம் பனி பெய்ய முடியும், எல்லாம் அப்படியே தனுவா நின்று போச்சுன்னு வச்சுக்கோ. செடி வளரல. பனியாலதான் பனினாலதான் இப்படி ஆகி போச்சு. இல்லைன்னா செடி முழங்கல் செடி வரும். பனினால எல்லாம் இப்படி தனுவா நின்றுச்சுன்னு வச்சுக்கோ. இப்ப 3 மாசம் ஆக போகுது. 3 மாசம்? இன்னும் 3 மாசங்களா? பருப்பு போட்டு 3 மாசம் ஆயிடுச்சு. இப்ப காய் இந்த மாசம் கடைசியா தான் புடுங்குவோம். செடி வளர்ச்சி இல்லைன்னு வச்சுக்கோ. பனிக்கு வெயில் காலத்துக்கு அப்படியே நின்று போச்சுன்னு வச்சுக்கோ. 4-5 மருந்து ஓட்டிக்கிட்டோம். சரி. எவ்வளவு ஆயிடுச்சு போடுறதுக்கு? உங்க கையில எவ்வளவு போட்டீங்க? 30,000 ஆயிடுச்சு. வாட்டர் கூலி பருப்பு மட்டும் 10,000 வாங்கணும். மருந்து 4-5 ஓட்டணும். அப்புறம் வெட்டுற கூலி, களை வெட்டுற கூலி, களை வெட்டுற மட்டும் 10,000 ஆச்சு. என்னது களக்கொல்லி அடிச்சாலும் களக்கொல்லி அடிச்சு பாத்துட்டோம். அதுக்குமே மிஞ்சிடும். கைவெட்டு எத்தனை வெட்டினீங்க? 2 வெட்டு கை. மருந்து ஒண்ணுங்களா? மருந்து 4 மருந்து ஓட்டிட்டோம். போடும்போது ஒண்ணு, அப்புறம் போட்ட அது செடிகளை ஒண்ணு பாதிப்பா? அதுல மருந்து இதுக்கு மட்டும்தான் களை மட்டும் தான் சாகும். களைப்பருப்பு போட்டோடனே களைக்கொல்லி அடிச்சுட்டோம் புல்லு வராத மாதிரி. அப்புறம் அது ஒரு நோவு வந்துச்சு, களை செடி முளைச்சு வரப்ப. அப்புறம் 2 மருந்து ஓட்டணும். அப்புறம் மைக்கா தலை சூண்டு மாதிரி வந்துச்சுன்னு, செவந்த மாதிரி வந்துச்சுன்னு, அப்படி பழுப்பு கலரா வருதுன்னா அது 2 மருந்து ஓட்டணும். இந்த கலர்ல வரக்கூடாது. செடி கருன்னு வரணும். அப்பதான் செடிக்கு எதை பத்து பூராமே அப்படி செவந்த மாதிரி இருந்துச்சு. மருந்து 2 ஆயிட்டு ஓட்ட முடியுதான் நல்லா இருந்துச்சு. தண்ணிமா எப்படி? தண்ணி போர் போட்டுக்கிறோம். கிணத்துல இருந்து எடுத்துட்டு பைப் அங்கங்க பைப் போட்டுக்கிறோம், கட்டிக்குவோம். அது ஃப்ரீ சர்வீஸ் தானே? அது ஃப்ரீ சர்வீஸ். அப்ப அந்த ஸ்கீம் வந்து கலைஞர் லாபம் வருங்களா? லாபம் அப்படின்னு பார்த்தாதான் தெரியும். இது புடுங்குறதுக்கே கூலி என்ன தெரியுமா? இது காய் இருந்தா வளர்த்து கணக்கு பறிப்பாங்க, இல்லன்னா காசு கூலி 600 ரூபா கேக்குறாங்க மணிக்கா. பொழுதுக்கும் காலையில 8 மணிக்கு வந்தாங்கன்னா சாயங்காலம் 6 மணி வரைக்கும் புடுங்கிறதுக்கு புடிங்கி பொறிக்கிறதுக்கு 600 ரூபா கொடுக்குறியா? இல்ல 450 ரூபா தரியாங்க. வேலையாகாது, பொறுமையா தான் பண்ணுவாங்க. இப்ப என்ன லாபம் இருக்கு நம்மளுக்கு? ஏதோ போட ஆட்டுக்கு 2 பொட்டு கொடி ஒண்ணு போட வேண்டியதை காட்டு குறைய போட முடியும். தண்ணி வச்சுட்டு ஏதோ எல்லாம் பண்ண வேண்டிட்டான். அதெல்லாம் சேர்த்து 2 ஏக்கர் 2 ஏக்கர் கடலக்கா போட்டுக்கிறீங்களா? ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு சும்மா வரும்? எவ்வளவு கடலக்கா வரும் உங்களுக்கு தெரிஞ்சது இதுக்கு முன்னாடி? 1 ஏக்கராவுக்கு கொஞ்சம் போனா காய் நல்லா இருந்தா ஒரு 10-15 மட்டும் வருங்க. இல்லைன்னா காய் கொஞ்சம் இதா இருந்துச்சுன்னா அதுக்கும் கம்மியா தான் வரும். 5 மூட்டை வரும். அவ்வளவுதான் வரும். ஒரு மூட்டை எத்தனை கிலோ வரும்?
75 75 கிலோ ம். ம். வீணா 50 கிலோ சாப்பிட்டு 75 கிலோ சாப்பிட்டு சரி சரி இந்த தடவை உரம் போடல, போன தடவை போட்ட உரம் தான். ஒரு 4 அளவு ஓட்டணும். அப்புறமேட்டு குச்சி வந்து 4 இன்ச்சு நறுக்கி 1.5 2.5 அளவுல வச்சோம். அளவு 1.5 அளவுல வச்சோம். அந்த குச்சி எங்க வாங்க குச்சி வந்து வேற காட்டுல வாங்கணும். 10 மாசம் 11 மாசம் வாங்கினாங்க. இப்பதான் 6 மாசம் ஆகுது. எப்படி 5 மாசம் ஆகும். தண்ணி தண்ணி வந்து மாசம் 2 தண்ணி கட்டும். மாசம் 2 நீங்க உரம் யூஸ் பண்றதுக்கு பதிலா பயோ ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணலாம். அப்ப வந்து காசும் கம்மியாகும். இங்க வந்து வாங்குனீங்கன்னா 50% மானியம் கொடுக்குறாங்க. NTPS மல்டி NTPS மல்டி சீரியல் அப்படின்னு ஒரு ஸ்கீம். நீங்க இப்போ 1000 ரூபாய் வருதுன்னா 500 ரூபாய் கட்டணும் போதும். 500 கட்டினா போதும். அதான் அதாடுறது எதையும் தெரியல எனக்கும். சரி, நான் இப்போதைக்கு நம்மளுக்கு தெரிஞ்சதை பண்ணுவோமே அப்படின்னு போட்டிருக்கேன். அது என்னது, இந்த கெமிக்கல் இல்லாம இயற்கை உரம். அது போட்டீங்கன்னா நல்லா ஈல்டு வரும். ஆனா நான் எதையும் நான் போடல. இந்த ஒரு தடவை எல்லாரும் சொன்னாங்களேன்னு வாங்கிட்டு வந்து அதான் நீங்க வச்சிருக்கேன். அடுத்த தடவை இது குச்சிக்கிழங்கு போட்டாலும் நீங்க வந்து இது வாங்கிட்டு வந்து போட்டுக்கோங்க. இங்க முன்னாடி ஏடி ஆபீஸ் இருக்குல்ல, நிறைய வச்சிருக்காங்க. நீங்க குச்சியா? குச்சி இல்லைங்கக்கா, மருந்து. இயற்கை உரம் நிறைய வச்சிருக்காங்க. அதான்க்கா, அதை விட அது கொஞ்சம் ரொம்ப கம்மியா தான் வரும். இல்ல, இன்னொன்னு என்னன்னா இந்த உரம் வச்சா அந்த உரம் வைக்க கூடாது. ஆமாக்கா, அது வச்சா அப்படி வைக்க கூடாது. அதனால எதுவும் பண்ண- அதான்க்கா. யூஸ் பண்ணக்கூடாது. நீங்க யூஸ் பண்ணா நாங்க எனக்கும் முழுசா தெரியல. இப்ப இன்னொன்னு, எங்க விவசாயம் பண்றதுக்கு ஆள் இல்ல. இங்க வேலைக்கு ஆளும் கிடைக்கிறது இல்ல. அதுல ப்ராப்ளம் நிறைய இருக்கு. சரி, இப்போதைக்கு வச்சுட்டேன். எல்லா பிள்ளைங்களும் படிச்சுட்டாங்க, வெளி வேலைக்கு தான் போறாங்க. இங்க இருக்கிற ஒரு 2-3 பெருசுங்க மட்டும்தான் அந்த வேலைக்கு வராங்க. அதான் கஷ்டம். Stay tuned for more videos. Do like, share, and subscribe.